சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு பொது முதலீட்டு குழுவின் பரிந்துரைப்படி 7425 கோடி ரூபாய் நிதி வழங்குமாறு மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்ட அறிக்கையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டமானது மத்திய நிதி பங்களிப்பு திட்டமாக நடைமுறையில் உள்ளதாகவும் இந்த திட்டத்தில் இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கடனாக பெற்ற 6,802 கோடி ரூபாயுடன் தமிழக அரசு சார்பில் 11,762 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாகவும் மத்திய அரசு பங்களிப்பான 7,425 கோடி ரூபாயில் இதுவரை 1 ரூபாயை கூட விடுவிக்கவில்லை என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை கோவையை போல் திருச்சியிலும் 38 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 24 மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த அரசு அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களை பாராட்டி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சான்றிதழ்களை வழங்கினார். உயர்கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுத் தொகையை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். பிரசிடென்சி காலேஜில் எத்தனை குரூப் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு BA ஹிந்தி, அந்த BA ஹிந்தியில் எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னா 4 பேர் சேர்ந்துருக்காங்க. 4,500 பேர் படிக்கிற இடத்துல அந்த மொழி லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறது எத்தனை பேர்னா அதில் மொத்தத்துக்கே 50 பேர் 60 பேருக்கு மேலே தேரலை. இப்போ அதே மாதிரி நந்தனங்கல்லூரியிலும் இருக்குது. அங்கே பார்த்தாலும் 2 பேர் 3 பேர் தான். மொழி பாடம் படிக்கணும், ஆப்ஷனாக படிக்கட்டும்னு சொன்னால் படிச்சுட்டு போட்டோம், அது ஆப்ஷன், இட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இங்கே படித்தே ஆகணும் அந்த மொழின்னு நாம் திணிக்கக்கூடாது. பல நாடுகளுக்கும் தொடர்புடைய ஒரு மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது, அது படித்தா போதும். இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கும் போகலாம், உலகத்தில் இருக்கிற பல நாடுகளுக்கும் போகலாம். ஆங்கிலம் என்பது அந்த அளவிற்கு இருக்கிற மொழி. அமெரிக்காவில் உள்ள தமிழர்களிடம் தமிழின் பெருமையை பற்றி பேசும் முதலமைச்சர் என்றாவது தமிழகத்தில் அவ்வாறு பேசியது உண்டா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை திருமங்கலத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது தெருக்கள், சாலைகள், காலனிகளை எல்லாம் திட்டமிட்டு ஆங்கிலத்தில் அழைக்கும் நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். டெல்லியை ஆட்சி செய்கிறவர்கள் அங்கிருந்து இந்தியிலும் இங்கிலீஷிலும் கடிதம் அனுப்புகிறார்கள். எங்கே உன் தாய்மொழி? எங்கே? என் வரியை வாங்குகிற நீ 2 வரி என் தாய்மொழியில் கடிதம் எழுத முடியாதா என்று கேட்க ஒரு ஆண்மகன் அரியணையில் இருந்தால் அழிந்து போய்விட்டது. தாய்மொழியை அழிய வேடிக்கை பார்த்துக்கொண்டு நம்ம தாய்மொழி நம் கண்முன்னே இறந்து போவதா? மொழி சத்த பரவாயில்லை, மலை திருடும்போது பரவாயில்லை, மணல் திரு பரவாயில்லை, எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து விடுங்கள், அவ்வளவுதான் நம்முடைய அதிகபட்ச தேவையா இருக்கு. சம்பா சாகுபடிக்காக தஞ்சை மாவட்டம் கீழணை மற்றும் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் இருந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தண்ணீரை திறந்து வைத்தார். இப்போ தேவைக்கு அதிகமாக உரங்கள் எல்லா இடத்திலும் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உரத்தை வாங்கும்போது இன்னொரு உரத்தை வாங்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்யக்கூடாது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அமைய உள்ள புதிய மத்திய சிறைச்சாலைக்கான இடத்தை வீட்டு வசதி கழக DGP சைலேஷ்குமார் யாதவ் ஆய்வு செய்தார். செம்பூர் பகுதியில் சுமார் 89 ஏக்கர் பரப்பளவில் மதுரை மத்திய சிறைச்சாலை அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவது நம் இலக்கு என்ற தலைப்பில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி பங்கேற்று பேசினார். அதிமுக கூட போட்டிருக்காங்க 2025 டிசம்பர்ல எல்லா அணிகளும் ஒன்றாக நாங்கள் சேர்ந்து போவோம். நீங்கள் ஊரையே சேர்த்தாலும் திமுகவை நீங்கள் வெல்வதற்கான வாய்ப்பு இல்லை. பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் பயிலும் நாகப்பட்டினம் மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் உள்ள அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார்.
அன்னை சத்யா முதியோர் இல்லத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அங்கிருந்த முதியோர்களிடம் அவர்களது நலன் குறித்து கேட்டறிந்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் கதிர்வீச்சு துறையின் 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புற்றுநோய் புறக்கதிர்வீச்சு சிகிச்சைக்கான ரூபாய் 2.76 கோடி மதிப்பிலான அதிநவீன கோபால்ட் கருவியை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 8 லட்சம் பேருக்கு நடத்தப்பட்ட புற்றுநோய் பரிசோதனையில் புதிதாக 106 பேருக்கு புற்றுநோய் கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவாவில் நடைபெற்ற கடலோர மாநிலங்கள் மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் ஏவ வேலு, ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே மீண்டும் கப்பல் போக்குவரத்தை துவங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தார். சாகர்மாலா கடலோர சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம் துறைமுகத்தின் விரிவாக்கத்திற்காக 300 கோடி ரூபாயும், தமிழ்நாடு கடல்சார் பயிற்சி நிறுவனத்தின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக 11.47 கோடி ரூபாயும் நிதி உதவி வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்தை ஆய்வு செய்த தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா, பாலம் திறப்பு விழாவில் பிரதமர் கலந்து கொள்வது குறித்து பிறகு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மதுரையிலிருந்து என்ஜின் பொருத்தப்பட்ட சிறப்பு ஆய்வு ரயிலில் மேலாளர் சரத் ஸ்ரீவத்சவா புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலம் வழியாக ராமேஸ்வரம் வந்தார். அப்போது பாலத்தின் நடுவே பொருத்தப்பட்டுள்ள சென்சார், லிப்ட், சிக்னல் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார்.